1984ஆம் ஆண்டு இந்திரா காந்தியின் படுகொலைக்கு பிறகு டிசம்பரில் நாடாளுமன்றத்திற்கும் தமிழக சட்டப்பேரவைக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடைபெற்றது. ஓர் அணியாக களம் கண்ட அதிமுகவும் காங்கிரசும் சுமூகமாக தொகுதி பங்கீட்டை முடித்துக் கொண்டன. நாடாளுமன்ற தொகுதிகளில் காங்கிரஸ் அதிக இடங்களிலும், சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக அதிக இடங்களிலும் போட்டியிட இரு கட்சிகளும் உடன்பாடு கண்டன. தமிழகத்தில் மொத்தமுள்ள 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் 26 தொகுதிகளில் காங்கிரசும் 13 தொகுதிகளில் அதிமுகவும் போட்டியிட்டன. தமிழக சட்டப்பேரவையில் மொத்தமுள்ள 234 இடங்களில் அதிமுக 155 இடங்களிலும், காங்கிரஸ் 73 இடங்களிலும் களம் காண ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது.